வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிறாங்க, தலையிலே அடிச்சுக்கிறது, கீழே போட்டு முட்டிக்கிறது. அப்படிங்கும்பொழுது அவங்களும் காயப்படுத்திக்கிறாங்க. அவங்களால மற்றவங்களுக்கும் காயப்படுற மாதிரி. டாக்டர் கூட்டிட்டு போறது இல்லை, நாங்க பார்த்தது. அதுக்கான வசதி எனக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நான் வேலைக்கே வந்தேன். நான் இப்போ எல்லாமே இருந்தும் அவங்களால என்னால் பண்ண முடியலை. ஏன்னா அதை தாண்டிட்டாங்க, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது மேம். இப்போ யார் வந்திருக்காங்க உங்க கூட? பெரியம்மா வந்திருக்காங்க. பெரியம்மானா அம்மா, அவங்க வயசாயிட்டு அவங்களால வர முடியலை, இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய அக்கா வந்திருக்காங்க. எங்களையும் பார்க்க வந்திருக்கீங்க. என்னால் வந்து கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்க முடியும். அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எனக்கு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, அவங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியலை. சரி, அவங்க வந்து நைட்டில் சரியாக தூங்கவே மாட்டேங்கிறாங்க மேம். ஆனால் அந்த கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஆனால் நைட்டில் தூங்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தூக்கம் வரல, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியலை. தூக்கம் வரலன்னா கதவை திறந்துட்டு வெளியில் வந்து உட்காந்துருக்கிறது. உள்ளே வானா வரமாட்டாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க. அப்புறம் கோவிலில் போய் உட்காந்துருப்பாங்க, கொள்ளையில் போய் உட்காந்துருப்பாங்க, கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இதனால எங்களோட தூக்கமும் போயிடுது. அப்போ மறுநாள் நாங்கள் வேலைக்கு போகணும். அது என்னால் முடியலை மேம். எனக்கு தெரியுதுமா, கஷ்டம் புரியுது. நான் எனக்கு உங்கள் அக்கா பற்றி சொன்னதெல்லாம் கேட்கும்போது, நான் வந்து மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அக்காவுக்கு வந்து இந்த தூக்கம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுறது. இவ்வளோ தூரம் எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க எல்லாம் சொல்கிறீங்க. இது எம்ஆர் தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதெல்லாம் டாக்டர் தான் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. எனிவே நான் பேசி பார்க்குறேன். பெரியம்மா அவர் சொல்லுங்களேன். அக்காவும் தம்பியுமா? அக்கா. நீங்கள் 3 பேரா அவங்க வீட்டில்? 3 பேர் அக்கா, நான் ஒரு தம்பி. இப்போ கூட்டு வந்துருக்கிறது சின்ன அக்கா பொண்ணு தான். இது என்னடா அக்கா, பெரிய அக்கா இறந்துட்டாங்க. நீங்கள் இந்த பக்கத்து ஊரில் தான் இருக்கீங்களா? நேற்று வந்து சிதம்பரம் பக்கம் காட்டுமன்னார் கோயில். நான் சென்னைக்கு வந்து 77 சென்னைக்கு வந்துட்டேன். நான் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், ரிட்டையர்ட் ஆகிட்டேன். திருவாரூர் வீடு. நாங்கள் சென்னையிலேருந்து போயிட்டுனாக்கா உடையாது கட்டி பிடிச்சிக்குவோம். அக்கா எங்கே, என் ஒய்ஃபு எங்கே, எனக்கு 3 பசங்க, தம்பி எங்கே, அண்ணன் எல்லாமே. இப்போ கூட சின்ன பையன் தான் வந்திருக்கான். இப்போ கூட கேட்கும். சொல்லுங்க, என்ன மனசுல உங்களுக்கு என்ன பட்டது சொல்லுங்க. இவங்க 7 வயசு, அவங்களுக்கு 10 வயசு. என் தங்கச்சி விட்டுட்டு சாகும்பொழுது தாயில்லாத பிள்ளைங்கிட்ட நாங்கள் போயிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். சப்போஸ் பயணி மழை என் வீட்டில் கூட கொண்டாந்து 1 மாதத்துக்கு 10 நாளைக்கு வச்சுருப்போம். அப்போ வச்சுருந்தா துணிமணி எடுத்து செருப்பு எடுத்து கொடுத்து ரிப்பன் வாங்கி கொடுத்து மணி நீ வலையில எல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்து விட்டுடுவோம். நல்லா தான் இருந்தது. எந்த கஷ்டமா இப்போ அது வந்து பெரிய பிள்ளை, அது பெரிய பிள்ளை. சின்ன வயசுல நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அவங்க அம்மா எங்கள் அக்காவை இறந்தவொடனே ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது, கோவம் ஜாஸ்தி வருது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கா, இவங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்கு மாமியார். உங்கள் அம்மா உங்கள் கூட இருக்காங்களா? வீட்டோட மாப்பிள்ளை. 2 பசங்க இருக்கு, அவங்க பார்த்துக்குவாங்க. பையன் 1.5 வயசு, அம்மாவால் மேனேஜ் பண்ண முடியாது, சாப்பாடு ஊட்ட முடியாது குழந்தைக்கு. அப்படிங்கிறதுனால மாமியார் கூட இருக்கான். பாப்பாவுக்கும் அவங்க தான் கூட இருந்தாங்க. வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.